ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான ஆந்திர ஸ்டைல் கல்யாண வீட்டு தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு நான் இந்த அளவுக்கு உதிரியாக வடித்த சாதம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 10 திராட்சை எடுத்துக்கோங்க. 20 உடச்ச முந்திரி பக்கமாக எடுத்துக்கோங்க. நல்லா 2 கைப்பிடி நிறைய துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை உங்கள் விருப்பம், நீங்கள் கூட குறைய எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி நல்லா சூடாகட்டும். எண்ணெய் 1/4 கப்பு எண்ணெய் இந்த சாதத்துக்கு நான் எடுத்திருக்கேன். நான் இந்த அளவுக்கு செய்கிறதுனால 1/4 கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன். கடைசியாக நம்ம சாதத்தில் சேர்க்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வைக்கிறேன். நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு நெய் பிடிக்கிறதில்ல, நெய்யோட சுவை பிடிக்க மாட்டேது நிறைய பேருக்கு. ஆனால் நெய்யில் அவ்வளோ சத்து இருக்குது. எண்ணெய் லைட்டாக சூடானதுமே நான் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த தேங்காய் சாதம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்ல மறக்காதீங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நான் கட் பண்ண பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இது ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபடட்டும். இப்போ கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுமே வெங்காயத்தை சேர்த்துறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும். இந்த தேங்காய் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சைட் டிஷ் வடை, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். வியூவர்ஸ், யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்காவை நல்லா நான் வதக்கிட்டேன். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட துருவின தேங்காய் 2 கைப்பிடி நிறையா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பொருட்கள்லாம். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த தேங்காய் சாதம். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் சாப்பாட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியில் தான் சாதம் வடித்து எடுத்திருக்கேன். இது போல் நான் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ சாதத்தை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் மிச்சம் இருக்கிற சாதத்தையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி ரெசிபி தான். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் நல்லா சூடு ஏறணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோ சுவையாக இருக்குங்க இந்த தேங்காய் சாதம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல், மசால் வடை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். நெய் வேணான்னு நினைக்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு அப்படியே நல்லா சூடு ஏறினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம சுவையான ஆந்திரா ஸ்டைல் கல்யாண வீட்டு தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.